எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பொம்மையை ரொம்ப அழகான ஒரு பார்ட்டி வேர் பொம்மையாக நம்ம மாற்ற போகிறோம். அதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்கு அழகாக நம்ம தலையை வாரிடலாம். தலையை நல்லா வாரி முதல்ல ஒரு கொண்ட மாதிரி நம்ம சாம்பிளுக்கு போட்டுடலாம். அடுத்து இதோட ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும் இல்லையா? இப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ற டைம். டிஷ்யூ பேப்பர் எடுத்துடலாம். டிஷ்யூ பேப்பர் எடுத்து இதில் அழகாக கவர் பண்ணி லைட்டாக நீங்கள் இந்த மாதிரி இதில் மடக்கி நீங்கள் பேக் சைடுக்கு கொண்டு போய் இதை நல்லா நம்ம இப்படி ஸ்டிக் பண்ணி எடுத்துடணும். ஸோ ஸ்டிக் பண்ணதுக்கப்புறமா நமக்கு அழகாக மேலே இந்த மாதிரி ஒரு கவுன் ரெடி ஆகிடும். அடுத்து நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க. டிஷ்யூ பேப்பரோட டாப்பில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெரிய ஒரு ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். ஸோ கீழேயும் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி அழகாக சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணிடணும். ஸோ கட் பண்ணதுக்கப்புறமா நமக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும். அடுத்து இதை நம்ம அப்படியே இப்படி பிரிச்சுட்டு அந்த சென்டரில் இருக்கு இல்லையா அந்த ஹோல், அது நடுவில் நம்ம டாயை இந்த மாதிரி ஃபுல்லாக இப்படி உள்ள இன்சர்ட் பண்ணிட்டோம்னா பின்பக்கம் அதே மாதிரியே மடக்கி நம்ம கம் அப்ளை பண்ணிட்டோம்னா ஒரு ஃப்ராக் மாதிரி ரெடி ஆகிடும். அடுத்து நம்ம இதுக்கு டெக்கரேஷனுக்காக இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் ஏதாவது உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்கள் அழகாக இதில் ஸ்டிக் பண்ணிக்கலாம். நான் வந்து லேஸ் ஸ்டிக் பண்ணுறேன். அடுத்த வேலை நம்ம பண்ண வேண்டியது ஹேர் டூ. ஸோ ஹேர் ஸ்டைல் நம்ம பண்ணணும் இல்லையா? எப்போவுமே டாய்ஸ்க்கு வந்து நம்ம போனி டெயில் போட்டோம்னாலே பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி நம்ம இன்னைக்கு அதே மாதிரி நம்மளும் ஒரு போனி டெயில் போடுறோம். அடுத்து என்ன பண்ண போகிறோம்? தலையில் இந்த மாதிரி அழகாக ஒரு ரிங் மாதிரி நம்ம ஹேர் கிளிப் மாதிரி இதுக்கு வைக்க போகிறோம். ஸோ ரிங்கை ஹேர் கிளிப்பாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்ஸ் இந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் கழுத்தில் ஆக்சசரிஸ் வேணும் இல்லையா?
நம்ம கோல்டன் த்ரெட் இருக்கு இல்லையா, அதை இந்த மாதிரி ஃபுல்லாக சுற்றிட்டோன்னா ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் இருந்த டாய் இப்போ பார்ட்டிக்கு போகிறதுக்கு தயாராகியாச்சு. ஸோ நம்ம தான் கொரோனா டைமில் வெளில போக முடியல, இந்த டாயாவது வெளில போட்டுமே. ஸோ இதுக்கு அழகாக இந்த மாதிரி பார்ட்டி வேர் நம்மளே வீட்டில் சிம்பிளாக டிஷ்யூ பேப்பர்லேருந்து பண்ணியிருக்கோம். நீங்கள் நார்மல் பேப்பர்லேருந்து பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட இதே மாதிரியே ப்ராசஸ் வச்சு பண்ணலாம். இந்த மாதிரி இன்னும் டிஃப்ரெண்ட் ஐடியாஸோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும், நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும். கூடவே இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணணும். எல்லோரும் லைக் பண்ணிட்டீங்களா? லைக் பண்ணதுக்கப்புறமா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை டாட்டா அண்ட் பை பாய்.